ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் கதையே சும்மா வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 5. ஃப்ரெண்ட்ஸ், பான்சி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். கொஹாகோக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. ஃபோஷிக்கு ஹெல்ப் பண்ணுறது சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளோடிங் ஆரோஸ் நிறையானத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். நம்ம வில்லேஜ் ரீச் பண்ண அப்புறம் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கொஹாகோ கேட்கவும், வெப்பன்ஸ் இப்போ கிரியேட் பண்ணாதான் வில்லேஜ்ல போய் மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், பான் டோடா மேலே உட்காந்துருக்காங்கிறதுனால பான் நீ பண்றது தப்பு, அவன் மேலே இப்படி சேர் மாதிரி அவனை யூஸ் பண்ணி உட்காரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் வேலையே அதுதான் அப்படின்னு பான் சொல்றான். மேபி அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவான்னு கேட்கவும், என்னது உனக்கு என்ன பிடிக்குமா? சாரி, எனக்கு பசங்களெல்லாம் பிடிக்காது, பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு பான் சொல்றான். ஐயோ அப்படிலாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு டோடோ சொல்றான். இனிமே நீ என்னோட பர்சனல் சேரா இருக்க வேணாம் அப்படின்னு பான் சொல்லவும் டோடோ ரொம்பவே வருத்தப்படுறான். அவன் உன்னை சேரா யூஸ் பண்ண மாட்டான், அப்புறம் ஏன் வருத்தப்படுறான் நம்ம ஹீரோ கேட்கவும், அவனுக்கு இருந்த ஒரு ஜாபே அது மட்டும் தான் அப்படின்னு போக்கோ ட்ரம்முக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு, எனக்கு எங்க அண்ணனை விட்டு தனியா இருக்க போர் அடிக்கி, அதான் நானும் இங்க உங்க கூட வந்துட்டேன், அவன் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு வா சொல்றா. பான் வந்து பேசுற பரவ மூலியமா அவங்க அம்மாக்கு மெசேஜ் அனுப்புறான். அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் டோடோ சொல்லவும், அவன்கிட்ட அப்படி உனக்கு என்னதான் பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். அவர் கண்களை பார்த்தா ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு டோடோ சிரிக்கிறான். கொஹாக்கு ஒருத்தர் லவ் பண்றது பெயின்ஃபுல்லா இருக்குமோ நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். அடுத்த நாள் ஒரு வில்லேஜ்க்கு போய் நம்ம ஹீரோ ஒரு தெய்வீக சக்தி உள்ளவன் அப்படின்னு அவன் பவர்ஸ் எல்லாம் எல்லாரும் முன்னாடியே காமிச்சு நம்ம ஹீரோ பக்கமா எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு இழுக்கிறான். என் பையன் கால் போயிடுச்சு, உங்களால சரி பண்ண முடியுமான்னு கேட்கவும், அந்த மாதிரி பவர்ஸ் என்கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அவருக்கு சிங்கவா அப்படின்னு பான் கூப்பிடுறான். இவனுக்கும் ஒரு கால் இல்ல ஆர்டிபிஷியல் காலை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அதை காப்பி பண்ண சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஆர்டிபிஷியல் காலை ரெடி பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. உன்னோட பவர்ஸ்னால பாரு இப்ப எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்னு பான் சொல்லவும், ஆனா உண்மையிலேயே உன் ஐடியானால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நாக்கர்ஸ் வருது, வில்லேஜோட ஈஸ்ட் பக்கம் வருது அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆர் சொல்லவும், அட்டாக் ஃபார்மேஷன் பான் சொல்லவும், அங்க வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், அதான் உன் மூஞ்சே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பான் இப்ப எல்லாத்துக்கும் தயாரா நிக்கிறான். பூமிக்கு அடியில இருந்து வந்து அந்த நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. குஹாக்கும் அவன் கார்டியன்ஸும் ஹெல்ப் பண்றாங்க, பானோட ஆர்மியும் ஹெல்ப் பண்றாங்க. நாக்கர்ஸோட கோர் 35 ஃபீட் அடியில இருக்கு அப்படின்னு பிளாக் கலர் ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோ கீழே விழ போகவும் பான் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸை தூக்கி எறிதான். நம்ம ஹீரோவோட சேர்த்து அந்த நாக்கர்ஸோட கோரோ வெளியே வந்து விழுது. நம்ம ஹீரோ இம்மார்டல்ங்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆகல. மத்த சோல்ஜர் நேம் எல்லாம் சொல்லி ஓகே தானான்னு பான் கேட்டுட்டு ஒருத்தனை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் அவன் நின்னுட்டு இருந்தான். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் தூக்கி அவனை காப்பாத்துறாங்க. பான் அவனோட எல்லா சோல்ஜர்ஸ் மேலேயும் ரொம்பவே அக்கறையா இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த நாக்கர்ஸ் எப்ப வந்தாலும் நம்ம போராட தயாரா இருப்போம், வெற்றி இன்னைக்கு நமக்கு தான் அப்படின்னு பானும் மத்தவங்களும் இப்ப நைட் கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க. டோடோக்கு பதிலா இப்ப பிரின்ஸ் பானுக்கு வேற ஒருத்தன் சேரா இருக்கிறான். பானுங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்குதே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஏன்னா அவருக்கும் எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு டோடோ சொல்றான். நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கவும் அவன் ஏன் அப்படி பண்றான் நம்ம ஹீரோக்கு புரியல. இப்படியே நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஹோலி பர்சன் அப்படின்னு நம்ம பவர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சர்ச்சே நம்ம ஹீரோவோட ஹெல்ப் கேட்டு வராங்க. நீ ஹோலி பர்சன்ங்கிறத ப்ரூவ் பண்ண உனக்கு ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. என் பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு ப்ரீஸ்ட் அலறாரு. ஆனா அவ இறந்து போக போறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. என்னால முடியல, எனக்கு சாக விருப்பம் இல்ல அப்படின்னு வா சொல்லவும், அவளுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, அவ இறக்க போறா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு என்னால முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். மார்ச்சோட ஃபார்ம்ல உட்காந்து நம்ம ஹீரோ மரத்து மேல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கான். சோல அவங்க உடம்ப விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா அதை இஷ்டத்துக்கு எங்கனாலும் போகும், அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்னு கொஹாக்கு சொல்றான். நானும் இறக்கணும்னு நினைக்கிறேன், நான் இறந்துட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துருவேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படிலாம் பேசாத ஃபுஷி, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு பான் சொல்லவும், எனக்கு எந்த கவலையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சில விஷயங்கள் ஒன்னால மட்டும்தான் முடியும், உன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பான் சொல்றான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அவ பாடியை எடுத்துட்டு போறாங்க. ப்ளீஸ் ஹோலி பர்சன், என்னோட இறந்து போன பொண்ணு எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு அந்த பிரைஸ் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சவும், ஃபுஷி அவங்களுக்கு உன் பவர்ஸை பத்தி புரியல, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, அவ அப்பா அழுதுட்டு இருந்தா அவ ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு பான் சொல்லவும், இங்க பாருங்க என்னால இதுதான் முடியும் அப்படின்னு அவன் பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டு, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், வேணா இருந்தாங்க அவளோட ஷெல்லை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அதை கொடுக்குறான். சரிவா பான் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருந்தானே எங்க போனா அப்படின்னு பான் யோசிக்கிறான். வேற யாரும் இங்க கிடையாதுன்னு செக்யூரிட்டி சொல்லவும், உனக்கு அவனை தெரியாது, உங்க பொண்ணு ஆத்மா சாந்தி அடையும், சோ நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பான் இப்ப அங்க இருந்து கிளம்புறான். வா என்ன ஒரு அதிசயம், என் பொண்ணோட பாடி திரும்பவும் சூடாகுது, அவன் மூச்சு விட ஆரம்பிக்கிறா அப்படின்னு அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா ஹாப்பி ஆகுறாரு. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஷெல்க்கு உயிர் வந்துருச்சு அப்படிங்கறத பான் புரிஞ்சுக்கிடுறான். மிஸ்டர் பிளாக், ஃபோஷியால இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்ல, நீங்க ஏன் அவன் கிட்ட இதை சொல்லல அப்படின்னு பான் கேட்டாலுமே அந்த பிளாக் கலர் ஆள் அவன் கண்ணுக்கு தெரியல தான். இதை ஃபோஷி கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாம் அப்படின்னு பான் யோசிக்கிறான். என்னாச்சுன்னு ஃபோஷி கேட்கவும் அவன் அமைதியாவே இருந்திருந்தான். இவன் கிட்ட இதை சொல்லவா வேணாமா அப்படின்னே பான் யோசிச்சுட்டு இருக்கமோ, என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு பான் சமாளிக்கிறான்.
ஹே ஃபோஷி, ஒருவேளை உன் இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அவங்க கூட போவியா என் கூட இருப்பியான்னு கேட்கவும், அவங்க கூட தான் போவேன், எனக்கு அவங்க ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், அதுக்குன்னு எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு இல்லை, உன்னை விட எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ், ஆனா அவங்க தான் வரப்போறது இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப மோசம் ஃபோஷி அப்படின்ட்டு பான் போறான். நான் அவன்கிட்ட சொல்ல போறது இல்ல, ஃபோஷி எனக்கு தான் சொந்தம், நான் அவனை யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு பான் நினைக்கிறான். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற ஹானா அப்படின்னு பான் கேட்கவும், திடீர்னு என் டிசீஸ் எனக்கு காணாம போயிடுச்சு, இப்போ நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு வா சொல்லவும், இது ஃபோஷியோட பவர் தான், ஃபோஷிக்கு இது தெரிஞ்சா அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருவான், ஜர்னி பாதிக்கப்படும், சோ அவன்கிட்ட இதை சொல்ல வேணாம் அப்படின்னு பான் சொல்றான். ஃபோஷி கிட்ட சொல்லி எங்களையும் திரும்ப உயிரோட கொண்டு வாங்கல அப்படின்னு பான் கூட இருக்கிற ஆவி கேட்கவும், உங்களை தான் ஃபோஷி பார்த்ததே இல்லையா, அப்புறம் எப்படி உங்களுக்கு அவன் ஒரு ஷெல்ல கிரியேட் பண்ணுவான், அது போக அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சுட்டு அவன் என்ன விட்டு போயிருவான், எப்படியும் ஒரு நாள் அவனுக்கு அது தெரியதான் போகுது, ஆனா அதுவரை நான் அவனை யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு பான் சொல்றான். எனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கி ஃபோஷி, எங்கேயாச்சும் வெளியே போக ஏற்பாடு பண்ணு அப்படின்னு போக்கோ சொல்றா. பான் எனக்கு இங்க இருக்க போர் அடிக்கி, டவுனுக்கு ஏதாச்சும் போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபோஷிக்கு போர் அடிக்குதா, தாராளமா அப்ப போகலாம் அப்படின்னு பான் சொல்றான். பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. டோடா நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு கொஹாக்கோ கொஞ்சம் ஜெலஸ் ஆவறான். ரெண்டு பசங்களுக்குள்ள லவ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு பான் சொல்றான். போகவும் பேரல்குள்ளேயே ஒளிஞ்சு உங்க கூட வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கடையில ஒரு டாலை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு அது பிடிச்சி போயிருது. ஃபோஷி, நான் சொன்ன அந்த லவ் ஸ்டோரி புக் இதுதான் அப்படின்னு கொஹாக்கோ புக்கை கொண்டு வரான். அந்த ஸ்டோரியில மரண தண்டனை கொடுத்து ஒருத்தனை கட்டி போட்டிருப்பாங்க. ஈவினிங் சன்செட் ஆகும்போது இன்னொரு பர்சனும் அந்த சைடு இருக்காங்கிற ஷேடோ தெரியும். மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் அந்த ஷேடோ தெரியும். இப்படி ஷேடோவை பார்த்தே அவங்க லவ் பண்ணிக்கிட்டாங்க. லவ் பண்றதுக்கு உருவம் ஒன்றும் முக்கியம் இல்ல அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், லவ்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆல்ரெடி லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கொஹாக்கோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோக்கு அந்த டாலை பிடிச்சிருக்கு, அதை தான் நம்ம ஹீரோ லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். நல்ல வேலை டாலை தான் லவ் பண்றான்னு சொன்னியா, நான் கூட பயந்துட்டேன், கண்டிப்பா ஃபோஷிக்கு ஃபெமினின் சைடு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கொஹாக்கோ யோசிக்கிறான். டோடா பிரின்ஸ் பானுக்கு இன்னொரு கர்ச்சிப் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்கான். என் மகளே ஐரிஸ் எப்படி இருக்கான்னு கடைக்கார் கேட்கவும், என்னது அப்படின்னா நீ ஒரு பொண்ணு, அவன் பேரு ஐரிஸா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அரண்மனையில ஆளுங்க தேவைங்கிற இன்டர்வியூக்கு நான் போயிட்டு இருந்தேன். பிரின்ஸ் பான் என்ன பார்த்து, நீ தான் என்னோட பெர்ஃபெக்ட் சேரா இருக்கிறதுக்கான உருவம் இருக்கு, சோ எனக்கு சேர் ஆயிரு அப்படின்னு சொன்னாரு. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவர் அதுல இருந்து என்ன விளக்கிடுவாரு, அதான் டோடோன் பேரை மாத்தி பையனாவே அங்க இருந்தேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. நீ பொண்ணுன்னு அவன்ட்டு சொல்லணும்னு தோணலையா நம்ம ஹீரோ கேட்கவும், பிரின்ஸ் பானுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. குஹாக்கு கொடுத்த அந்த லவ் ஸ்டோரி நம்ம ஹீரோ படிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னமோ தெரியல, அந்த டாலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டாலை பார்த்துட்டு இருக்கான். இந்த டால் மேல எனக்கு இருக்கிறது லவ்வா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல இல்ல ஹியூமன்ஸ் மேல வர்றது மட்டும் தான் லவ் அப்படின்னு பான் சொல்லவும், நான் ஏன் இந்த டாலை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, பட் ஆனா நீ அந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படல அப்படின்னு பான் சொல்லவும், என்னமோ தெரியல எனக்கு இந்த டாலை ரொம்ப பிடிச்சிருக்கு, மார்ச் மட்டும் அங்க இருந்திருந்தா ரொம்பவே இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பா, என் லைஃப்ல நான் இதுக்காக தான் ஏதோ காத்துட்டு இருந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இறந்தவங்களுக்கு அவனால உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லலாம்ல அப்படின்னு அந்த ஆவிங்க கேட்கவும், என்னோட குட் ஃபார்ச்சூன் என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பான் அமைதியா அங்க இருந்து கிளம்புறான். குஹாக்கு இந்த புக்கை நான் பாதி படிச்சுட்டேன், இது நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், ஓஷி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறான். நீ ஒரு லக்கியான பொண்ணு அப்படின்னு சொல்லி மார்ச்சோட ஆவியை பார்த்து பான் சொல்றான். மார்ச்சோட ஆவி அந்த டால் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கு. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு தெரியல, ஆனா நீ என்னோட ஒய்ஃப் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், என்ன நீ ஹஸ்பண்டா ஏத்துக்கிடுவியா அப்படின்னு கொஹாக்கோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 5 அப்படிங்கிற பேர்ல சோல்ஸை பத்தி ஆல்ரெடி பிளாக் கலர் ஆளு நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான். வெசல் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா சோல் அந்த பாடியை விட்டு வெளியே போயிரும். ஃப்ரீடமா அதுங்க எங்கனாலும் போகும், வேற ஒரு வெசல்குள்ள கூட போகலாம், ஆனா மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்லியிருப்பாரு. அந்த பிரீஸ்டோட பொண்ணு இறந்து போயிட்டா, நம்ம ஹீரோ ஜஸ்ட் வெறுமன ஒரு ஷெல்லை மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். சோ அந்த பொண்ணோட ஆவி வந்துட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஷெல்குள்ள வந்துருது. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண பாடிங்கிறதுனால அந்த பொண்ணோட டிசீஸ் எதுவுமே அந்த பாடியில இல்ல. சோ நம்ம ஹீரோவால இறந்து போன ஆவிங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு பான் புரிஞ்சுக்கிட்டான். மார்ச் டுனாரே கோகு இவங்களோட ஷெல்லை மட்டும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணா போதும், அவங்க ஆவி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த ஷெல்குள்ள ஆவிங்க போகுது, திரும்ப அவங்கள உயிரோட நம்ம ஹீரோவால கொண்டு வர முடியும். அவங்க இறந்து போனாலும் திரும்பவும் நம்ம ஹீரோவால அவங்கள எத்தனை தடவைனாலும் உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளை விட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி பான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த உண்மையை மறைச்சிட்டான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.